வணக்கம். தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து போயிட்டு இருக்குது. கூட்டணிகள் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காங்கிரஸ், திமுக அலையன்ஸ்லயே தொடர்வார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்து ரொம்ப ரீசென்ட்டா வந்துட்டு இருக்குது. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும். ஸோ இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர்கள் திமுக அலையன்ஸ்லயே தான் தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பக்கத்துல ஓபிஎஸ் அவர் அதிமுக அலையன்ஸ்ல தொடர்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் அடுத்தது கருத்து கணிப்பு முடிவுகள். தொடர்ந்து தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் அவர்களும் இடம்பலம் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்து கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சாணக்கியா அண்ட் தினமலர் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியிடப்பட்டு இருக்குது. ஸோ முழுவதுமா வந்ததுக்கு அப்புறமா அதையும் நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்குவோம். இந்த வீடியோல நாம திமுக அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு. ஸோ அவர்கள் பெண் நிறுவனம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன் அவருடைய நிறுவனம் பெண் அண்ட் அவர்களுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஐபேக் அண்ட் ஷோ டைம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பப்ப கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தமான ஒரு கருத்து கணிப்பு முடிவு தற்பொழுது ஊடகங்கள்ல வெளிவந்திருக்குது. ஸோ அவர்களினுடைய ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது யாரை நிறுத்தினாலும் ஒரு 45 தொகுதியில நமக்கு வெற்றி உறுதி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 50 தொகுதி வரைக்கும் நம்ம ஜெயிக்கலாம். அடுத்தது யாரை நிறுத்தினாலும் ஒரு 50 தொகுதியில நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 89 தொகுதி முதல்ல ஒரு 45 தொகுதியில வெற்றி உறுதி. அடுத்தது இன்னும் முயற்சி பண்ணா ஒரு 50 தொகுதியில ஜெயிக்கலாம். 50 தொகுதியில ஜெயிக்கவே முடியாது. ஸோ 145 தொகுதி மீதி இருக்கக்கூடிய 89 தொகுதிகளில் நாம கொஞ்சம் நம்மளுடைய கடைசி நேர அறிவிப்புகள், தேர்தல் அறிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் வழியா முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கணிப்பு. ஸோ இதை 50 தொகுதியில நமக்கு வெற்றியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க திமுகவினுடைய தலைமை. உளவுத்துறை கிட்ட கொடுத்து இதை ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களும் கிராஸ் செக் பண்ணி ஆமா அப்படித்தான் இருக்குது நிலைமை அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போன முறை 113 தொகுதியில ஜெயிச்ச திமுகவுக்கு இந்த முறை வெற்றி அப்படின்றது 45 தொகுதியில தான் கன்ஃபார்மா இருக்குது அப்படின்னு சொன்னது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அடுத்தது 120 தொகுதியில திமுகவுக்கு 32% வாக்குகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 40 தொகுதியில விஜய்க்கு 38% வாக்குகள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய தொகுதியில ஒரு 12% வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு 27% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திமுக எடுத்த சர்வேலேயே திமுகவுக்கு 32% தான் வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 27 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதிமுக அலையன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி பார்க்கும் பொழுது விஜய் உடைக்கிறது அதிமுகவுக்கான ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அது கொஞ்சம் பரவாயில்லப்பா ஆறுதலா இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக தலைமை சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பார்வைப்படி பார்க்கும் பொழுது விஜய் உடைக்கிறது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி 3 பேரினுடைய வாக்கையும் உடைக்கிறாரு. திமுகவுக்கு ஒரு பெரும் சேதாரம் இருக்குது. சிறுபான்மையினரினுடைய வாக்கு, அதே நேரத்துல பட்டியல் சமூகத்தினருடைய வாக்கு பெருமளவுல விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த ஒரு சர்வே படி பார்க்கும் பொழுது திமுக கன்ஃபார்மா ஜெயிச்சிடும் அப்படின்றத அவர்கள் எடுத்த சர்வேலே சொல்லல. முயற்சி பண்ணி பார்த்து கடைசி நேர அறிவிப்புகள்லாம் கொடுத்தோம்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உறுதியான வெற்றி அப்படின்றது 45 தொகுதி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. 50 தொகுதியில உறுதியான தோல்வி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படித்தான் வந்துட்டு கள நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அதிமுக அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடிவு, விஜய் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனலை நான் பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.